இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. யோவான் சுவிசேஷம் 13வது அதிகாரம் 6-7 வசனங்கள். அவர் சீமோன் பேதுருவின் இடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்றார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நமக்கு நன்றாய் தெரிந்த வேத பகுதி, இயேசு கிறிஸ்து காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே சீஷர்களுடைய கால்களை கழுவினதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. அப்படி ஒவ்வொரு சீஷனுடைய கால்களை அவர் கழுவி துடைத்து வரும்போது பேதுருவினிடத்தில் வந்து அவன் கால்களை கழுவ முற்பட்ட போது பேதுரு அவரை தடுக்கிறான். ஆண்டவர், நீரின் கால்களை கழுவக்கூடாது, நீங்க கழுவலாமா, நீங்க அதை செய்யலாமா, செய்யக்கூடாது என்று தடுக்கும் போது இயேசு அவனை பார்த்து சொன்ன வார்த்தை, நான் செய்கிறதை இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய். ஏன் பல நேரங்களிலே கர்த்தருடைய காரியங்களுக்கு அல்லது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை செய்ய வரும்போது நாம் தடுக்கிறோம் தெரியுமா? அவர் என்ன செய்கிறார் என்று நமக்கு தெரியாததுனால. கர்த்தருடைய செய்கைகளை அறியாதவன் தடுப்பான், அறிந்தவன் ஒப்பு கொடுப்பான். இயேசு கிறிஸ்து பார்த்தீர்களா, கெத்செமனே தோட்டத்தில் வைத்து ஒப்பு கொடுக்கிறார். ஏன் ஒப்பு கொடுக்கிறார்? பிதாவின் கிரியைகளை அறிந்ததுனால. என் வாழ்க்கையில என் தகப்பன் ஒரு நாளும் தீமை செய்ய மாட்டார். அவர் எதை செய்தாலும் அதில் நன்மையே, சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே இருக்கும் என்று நிச்சயம் உள்ளவர்கள் அவர் தங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய தடை செய்ய மாட்டார்கள். மாறாக இயேசு கிறிஸ்து பிதாவின் கையில ஒப்பு கொடுத்தது போல தங்களை ஒப்பு கொடுப்பார்கள். பேதுரு தடை செய்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தடுக்க காரணம் என்ன தெரியுமா? நான் செய்கிறதை இப்பொழுது நீ அறியாய். உனக்கு தெரியலப்பா, உனக்கு தெரியாததுனால தடுக்கிறேன். ஆண்டவர் பல நேரத்தில் வார்த்தையின் மூலமாய் தேவன் தம்முடைய திட்டத்தை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறதை நாம் கேட்டிருக்கிறோம், உணர்ந்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய உள்ளம் அதை ஏற்க மறுக்கிறது. நமக்கென்று நாம் ஒரு கோட்டையை மனதுக்குள்ளே கட்டி வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் ஆபிரகாமோடு இடைப்பட்டது போல நம்மோடு பல விதங்களிலே பேசி இருக்கிறார். பல காரணம், இதை விட்டுட்டு வா, இதை செய், இங்க வந்து நெல்லு, இப்படியெல்லாம் பல விதங்களிலே கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டிருக்கிறார். ஆனால் நம் அதை அறியாததுனால இப்படி வந்தா எனக்கு என்ன நடக்கும், கர்த்தர் எனக்கு செய்ய போகிற காரியம் என்ன தெரியவில்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், உங்க மனசுல ஆழமா எழுதிக்கோங்க. எரேமியா 29:11, ரோமர் 8:28 ஆழமா எழுதிக்கோங்க. எரேமியா 29:11 என்ன? நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன். எனக்கு தெரியும்பா என்ன செய்யணும்னு. அந்த நினைவு எப்படிப்பட்டது தெரியுமா? தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள், தீமைக்கு அல்ல. இத தேவனை நம்புகிற, தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைங்க இருதயத்தின் ஆழத்துல எழுதி வச்சிடணும். ரோமர் 8:28 என்ன? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களா தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக, சகலமும். அப்படிப்பட்ட ஒரு தேவன் நம்மை அழைக்கும் போது, அவருடைய காரியத்துக்கென்று நம்மை கூப்பிடும் போது, அழைக்கும் போது, அவருடைய சித்தத்துக்கான காரியத்தை நம்மை வெளிப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை அவர் செய்ய வரும்போது ஆண்டவர்கிட்ட நோ சொல்லக்கூடாது. கர்த்தர் செய்ய இடம் கொடுங்கள். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலையும் செய்யப்படுவதா. இதுதான் நம்பிக்கையின் அடையாளம். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிவேன், நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் அந்நாள் வரை காத்து கொள்ள வல்லவராக இருக்கிறார். பிறக்கும் முன்னமே என் பெயரை அறிந்தீரே, அவயம் அனைத்துமே அழகாக வரைந்தீரே, என்னிடம் உள்ளதை உம்மிடம் ஒப்படைத்தேன்,
அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே. ஆமென். கர்த்தரை நம்புங்கள். ஆண்டவர் உங்க இஷ்டம் போல என் வாழ்க்கையில என்ன செய்யணுமோ செய்யுங்கப்பான்னு சொல்லி விட்டு கொடுங்க. நீங்க நல்லா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, ஆண்டவரே, பல நேரத்துல நீங்க என்ன செய்றீங்கன்னு எங்களுக்கு தெரியாததுனால பேதுரு மாதிரி தடுத்துட்டோம்ப்பா. சாரிப்பா. ஆண்டவரே, உங்க இஷ்டம் போல, உங்க சித்தம் போல எங்க வாழ்க்கையில நீர் உம்முடைய கிரியைகளை நடப்பிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.